உள்ளே ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. அந்த செயலை ஒரு மனிதன் கண்டான்னா ஆடிடுவான். ஏன்னா அது ஒரு அதிசயம். இந்த உலகத்துல நம்ம ஒரு மலையை பார்த்துட்டு அதிசயமா நினைக்கிறோம், ஒரு கடலை பார்த்துட்டு அதிசயமா நினைக்கிறோம், ஆகாயத்தை பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, டிராயிங் பண்ண மாதிரி இருக்கு. இந்த ஆகாயத்தை பார்க்கும்போது, வரைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது நம்ம பிரமிக்கிறோம். நம்ம உடலுக்குள்ளே அதை தாண்டி ஒரு பெரிய அதிசயமும் பெரிய அற்புதமும் இருக்கு. அதுதான் ஒரு யோகி கண்டுவிட்டு அவன் பேரானந்தத்தில் துள்ளி குதித்து என்ன செய்வது என்று தெரியாமலே அவன் திக்கட்டு போய் நின்று பேச முடியாமல் போகிறான். அதுதான் கண்டவர்கள் விண்டதில்லை என்பதற்கு அந்த காட்சியை கண்டதற்கு அப்புறம், அட பாவியலா, இவ்வளவு பெரிய பொக்கிஷம் உள்ளே இருக்கிறது, இதை அறியாமல் தெரியாமல் பாவியாக வாழ்ந்தனே, சாப்பிட்டனே, நடந்தனே, உட்கார்ந்தனே, போனனே, வந்தனே, என் வாழ்க்கையை கழித்தனே, ஈசா இப்படி ஒரு செயல் இருப்பதை மறந்தேனடா. மலையை ரசித்தேன், கடலை ரசித்தேன், ஆகாயத்தை ரசித்தேன், என் மனைவியை ரசித்தேன், குழந்தையை ரசித்தேன், மரத்தை ரசித்தேன், இடத்தை ரசித்தேன், எல்லா விஷயத்தையும் ரசித்த எனக்குள்ள இருக்கிற இவ்வளவு பெரிய சக்தியையும் உயிரையும் உலகத்திலே கடவுள் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அதையும் கடவுளையும் ரசித்தேன். ஆனால் உள்ளே இருக்கிற கடவுளை காணாமல் போனேனடா, அட பாவிகளா என்று பிரமித்து போனான். இதை யார் பிரமித்து போனான் என்றால், இதை கண்டவன் பிரமித்து போனான். அதில் முதன்மையானவன் மாணிக்க வாசகன். அவன் எழுதினான் எழுதி கொண்டே இருந்தான். ஒரு நாள் உள்ளே இருக்கிற சிவத்தை கண்டான். அட பாவிகளா, இதற்கு மேல என்னடா என்று அந்த சிவத்தோடே கரைஞ்சு போனான். அந்த சிவத்தோடே ஒன்றும் இல்லாமல் போனான். அதுதான் நிஜம். கண்டுவிட்டால் இந்த உலகத்தில் ஒரு பொக்கிஷத்தை நமக்குள்ளே இருந்து காணாத வரைக்கும் தான் நம் என்னென்னமோ பேசிக்கொண்டு என்னென்னமோ செயல் கொண்டு சொல்கிறோம். இந்த உலகத்தில் சொல்கிறேன், மனித பிறப்பெடுத்திருக்கின்ற அனைத்து கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் சொல்கிறேன், அதிசயத்தை, உள்ளே இருக்கிற நிஜத்தை உங்களால் அறிய முடியாது. அறிய முடியாதனால் நீங்கள் ஏதோ ஒன்று அறிந்து வைத்திருப்பதை நிஜம் என்று நினைக்கிறீர்கள். தயவு செய்து உள்ளே உண்மையிலே ஒரு நிஜம் இருக்கிறது. உண்மையிலே நம் காண முடியாத ஒரு அதிசயமும் ஒரு அற்புதமும் இருக்கிறது. அது என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு புலப்பட்டு, அவன் இந்த கனலை ஏற்றும் போது இந்த தியானத்தில் அவனே உங்களுக்கு ஒரு இறை சித்தத்தால், இந்த இயற்கை சித்தத்தால் உங்களுக்கு ஒரு காட்சி கொடுக்கப்பட்டால் அது ஒரு பிரமிப்பாக ஆய்போகும், ஒரு அற்புதமாக ஆய்போகும்.